இன்றைக்கி தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்கள் பார்க்கணும். முறைப்படி நாங்கள் நாளைக்கு உங்களை பத்திரிகை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு சம்பந்தமாக நாங்கள் பதிலளிக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு தொடர்ச்சியாக சட்டப்பூர்வம் நடத்தினா நீட்ல இருந்து தமிழகம் விலக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானத்துக்கு ஏன்னா இது புதிது கிடையாது, இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது தான், அது புதிது கிடையாது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும், அது ஆளுநர் ஐயா கிட்ட போகும் பொழுது ஆளுநர் அவர்களுக்கு அதில் அதிகாரம் கிடையாது. அது நியாயப்படி அவங்க ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும். காரணம், அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஸோ ஜனாதிபதிக்கு தான் அது போகுது. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், சிஎம்சி வெள்ளூர், அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நீட்டு கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா, முழுசாக இருக்குது. நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா, இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க. அதன்படி தான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி. இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க, நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க, அது உறுதி. மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம். அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், நாளைக்கு சொல்கிறோம். இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷாஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க. பீகார் இதற்கு முன்பு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க. அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்கள் பார்க்கணும். முறைப்படி நாங்கள் நாளைக்கு உங்களை பத்திரிகை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு சம்பந்தமாக நாங்கள் பதிலளிக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு தொடர்ச்சியாக சட்டப்பூர்வம் நடத்தினா நீட்ல இருந்து தமிழகம் விலக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானத்துக்கு ஏன்னா இது புதிது கிடையாது, இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது தான், அது புதிது கிடையாது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும், அது ஆளுநர் ஐயா கிட்ட போகும் பொழுது ஆளுநர் அவர்களுக்கு அதில் அதிகாரம் கிடையாது. அது நியாயப்படி அவங்க ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும். காரணம், அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஸோ ஜனாதிபதிக்கு தான் அது போகுது. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், சிஎம்சி வெள்ளூர், அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நீட்டு கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா, முழுசாக இருக்குது. நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா, இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க. அதன்படி தான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் நீட் மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பின்தங்கிய வகுப்புலேருந்து வர்றவங்கெல்லாம் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன் போன ஆண்டு இதற்கு முன்பாண்டு எல்லாமே டாப் 10 ஆல் இந்தியா ரேங்க் 1 எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு நீட் விவாதம் என்பது தேவையற்ற ஒரு சப்ஜெக்டாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம். அதனால தான் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட கட்சியின் சார்பாக யாரும் பங்கேற்கவில்லை. தமிழக ஆளுநர் தமிழக அரசினுடைய நடவடிக்கை அமித்ஷா சென்னை வருகைக்கும் பாஜக மாநில தலைவர் பதவிக்கும் சம்பந்தமில்லை என அண்ணாமலை தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.